வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். பியோர் வெஜ் முள்ளங்கி வச்சு ஒரு சைட் டிஷ். இது ரைஸோட நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். முள்ளங்கி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயட் பண்றவங்க சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி. முள்ளங்கி எடுத்துடுங்க. இப்போ இதை துருவி எடுத்துடலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு துருவிடுறோம். இதே போல் பொடி பொடியாக துருவி வச்சுருங்க. பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் சூடாகவும் கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 150 கிராம் சின்ன வெங்காயம். கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு. முள்ளங்கியில் உள்ள அந்த பஞ்சன் ஸ்மெல் போகணும் அப்படின்னா வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் போகும். அதுபோல் தண்ணி விடாமல் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இப்போ வெங்காயம் பாதி குக் ஆயிடுச்சு. கலர் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. துருவி வச்சிருக்கிற 100 கிராம் அளவுக்கு முள்ளங்கி, எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ஒரு சின்ன கோலி கொண்ட அளவுக்கு புளியை கரைச்சி தனியாக வச்சுக்கிடுங்க. முள்ளங்கி நல்லா சுருண்டு வந்துட்டு பாருங்க. நல்லா வதங்கிட்டு. இப்போ இதோட ஏற்கனவே வரமிளகா 2 போட்டிருக்கிறோம். காரத்துக்கு தக்க சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. தனியா பொடி ரொம்ப கம்மியாக போடுங்க, பாதி அளவு போட்டால் போதும். சின்ன வெங்காயம் தான் மெயினாக இதுக்கு ரொம்ப தேவைப்படுது. சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் இதை இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உள்ளால வச்சு சாப்பிடலாம். நம்ம தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுனால சின்ன கோலி கொண்ட அளவு புளி. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிக்சியில் லைட்டாக அரைச்சி போட்டுடணும். தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. மிக்ஸியில் ஒரு சுற்றுறா போதும். பல்ஸ் மோடில் இது ரைஸோடு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். முள்ளங்கி வறுவல் ரெடி. ரைஸுக்கு ஆப்டான, அதே டைமில் சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிறப்பில் ஒரு சைட் டிஷ் முள்ளங்கி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.